ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஏகே அஜித்குமாரோடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஃபைனலி அதுக்கப்புறமா இல்லை ஏகே அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க May 1. பட் அதுக்கும் முன்னாடியே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ April 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹன்சிகா மோத்வானி இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான லெஹங்காவில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் கலரில் பிங்க்னு சொல்கிறதுல ரோஸ் கலரில் வந்து அந்த லெஹங்காவுடைய ப்ளவுஸ் கலர் இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. வி ஹவுஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பாலாவுடைய டைரக்ஷனில் அருண் விஜயுடைய நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் வணங்கான். அண்ட் இந்த திரைப்படம் Jan 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 3rd சிங்கிள் முகிலின் மேலேன்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அண்ட் வணங்கான் படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் நாளுக்கு நாள் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகிட்டே இருக்குது. வாமிகாமி இப்போ ரீசெண்டாக கோல்டன் குர்த்தியில் எடுத்துட்ட ஃபோட்டோஸு இதோ உங்களுக்காக. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் அவங்களுடைய நடிப்பில் December 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் புஷ்பா 2 தி ரூல். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தை வந்து டிஎஸ்பி அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 32 days ஆன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அது வந்து 1862 crores வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு. அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிராசர் அப்படின்ற அப்டேட், அதாவது 2024 அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின படம்ன்றது புஷ்பா 2 அப்படின்ற போஸ்டரையும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சானியா ஐயப்பன் காசெட்ல டியூப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கவுன்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். XP ஃபிலிம் கிரியேட்டர்ஸ்னுடைய தயாரிப்பில் விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷனில் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் அவங்களுடைய நடிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பொங்கலை முன்னிட்டு Jan 14 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேசிப்பாயா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சென்சார் போர்டில் இருந்து இவங்களுக்கு UA சர்டிஃபிகேட் வந்து தந்திருக்கிறாங்க. அதை வந்து ஒரு போஸ்டர் மூலியமா படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. மெஹரின் ரொம்ப கேஷுவலாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ராகன் மூவிஸ் மற்றும் கான்ஃபிடன்ட் குரூப் அவங்களுடைய தயாரிப்பில் அகில் பால் மற்றும் மனாஸ் கான் அவங்களுடைய டைரக்ஷன்ல டொவினோ தாமஸ் மற்றும் த்ரிஷாவுடைய நடிப்பில் ஜேக்ஸ் விஜயோடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் ஐடென்டிட்டி. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துக்கு IMDbல இருந்து ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9.0 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஒரு போஸ்டர் மூலிமா அறிவிச்சது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஃபேன்ஸ், அதாவது முக்கியமாக டொவினோ தாமஸ்னுடைய ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குஷி கபூர் அவங்களுடைய கேஷுவல் கிளிக்ஸ், செல்ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்றத. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு.
கமல் பிரகாஷ் உடைய டைரக்ஷன்ல பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜிவி பிரகாஷ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு இசையமைக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்ஸ்டன். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து வைகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய டீசரை வந்து ஜான் 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால வைரல் பண்ணியிருக்கிறாங்க. அபர்ணா தாஸ் ரொம்ப கேஷுவலா அவங்க வந்து பேங்காக்ல ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிளிக்ஸை வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளை எக்ஸ் தளத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.